பாலிமர் நியூஸ் இருக்கீங்களா? இருக்கீங்களா? அண்ணா ஓகே. பாலிமர் நியூஸ் வந்து மறுநாள் ஒரு செய்தி வந்து போடுறாங்க. அந்த செய்தியில் ஒரு குறிப்பிட்ட லேடியோட வாய்ஸ் ஒன்று வருது. அதாவது நானும் என் கணவரும் பெசன்ட் நகர் பீச்சில் 15 லட்சம் வாங்கிட்டோமா, வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கிட்னி ஏதோ கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்திட்டோமா. அப்புறம் அவங்க திருப்பி கேட்கும்போது நானும் என் கணவரும் போய் கையில் விழுந்து ஐயோ இன்னைய காப்பாற்றுங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதான் ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், நரேஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணாங்க 2 பேரும் பெரிய சமூக ஆர்வலர்கள். மிஸ்டர் கார்த்திக் ஆஃப் திருச்சி டிவிக்கே அண்ட் அட்வொகேட்டு அப்படின்னு நெல்சன் ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த வாய்ஸ் கேட்ட உடனே நாங்கள் யோசிக்கிறோம், யாரா இப்படி ஒரு சம்மந்தப்பட்ட ஆளே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது கீழே வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் அந்த நியூஸ் போட்ட உடனே அந்த மேடம் யாரும் அவங்க வந்து என் கணவருக்கு கால் பண்ணுறாங்க. ஓகேயா? கணவருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் 15 லட்சம் கொடுத்துட்டீங்க சார் என்கிட்ட, நீங்கள் ஏமாந்துட்டீங்க என்ன கேட்பீங்க ஃபோன் அடிச்சோன்னே. எங்கே அந்த 5 லட்சம் எடுத்து நேராக நீ எப்படி என்னை ஏமாத்தலாம் அப்படி கேட்பீங்களா? நல்லா இருக்கீங்களா, உங்கள் மனைவி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு வந்து இந்த லேடி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் எல்லா கால்ஸையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா என் மேலே இப்போ வரைக்கும் 3 நாளில் எனக்கு வந்து என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதுக்கும் இவர் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அமிச்சு ஏம்மா இது 2 ஒன்றா இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றா இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை வந்து அவர் சங்கத்து மூலியமாக கொண்டு போனோம். அந்த லேடி வந்து ஒத்துக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் தான் பாலிமர் நியூஸில் போட்டேன், ஆனால் உங்களையோ உங்கள் கணவர் பேரையோ நாங்கள் சொல்லலை, அப்படி ஒரு நான் எனக்கு நடந்ததை தான் சொன்னேன், இவங்க தப்பாக திணிச்சு போட்டாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் பேசணுமோ எல்லாத்தையும் இவங்க உட்காந்து திணிச்சிருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா சார்? இதனால மார்ச் மாதம் நான் இங்கே எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, மார்ச் மாதம் நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரும்போது வி லாஸ்ட் அவர் பேபி. எனக்கு கல்யாணம் இப்போ தான் சார் ஆயிருக்கு. வி லாஸ்ட் அவர் ஃபர்ஸ்ட் பேபி. இதை மற்றவங்களுக்கு வேண்டாம் கேலி பொருளாக இருந்துட்டு போயிடலாம் சார், இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்போயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணுவேன். இந்த ட்ராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு டிவி கேக்கு எதிராக பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்கள் இப்படி மனசாட்சி இல்லாமல் அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதில் தான் சம்பாரிச்சு வந்து இதில் தான் நீங்கள் ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார்.